अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தோன்றின் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் முல்க் உடைய தஜ்வீத் விளக்கம் மற்றும் அதனை மனனம் செஞ்சிட்ருக்கோம். 3 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வகுப்பில் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு 4வது வசனத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. الحمد لله. سورة ملك 4வது வசனம். ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ثم லெட்டர் சாவுடைய உச்சரிப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேற்பற்களுடைய கீழ் ஓரங்களில் நுனிநாக்கு உரசி சொல்லணும். சு மீமு ஷததா குன்னா செஞ்சு ஓதணும். ரா சுக்குன் பெற்று வந்திருக்கு. ஸோ அதற்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணும். ஃபத்ஹா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரா சுக்குன் என்ன வல்லினப்படுத்தி ஓதணும். ஹம்சத்துல் வசில் இருக்கும் நிலையிலே அது வல்லினமாக தான் வரும். இதான் ஹம்சத்துல் வசில். சும்மர்ஜிஇல் லாம் சுக்குன் கமரியா சேர்த்து ஓதணும். பஸ்வர சுவாது வந்து வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். கெர்ரதைனி கே ஃபத்ஹா ரால ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். கூடவே ஃபத்ஹா இருக்குது, வல்லினமாக ஓதணும். கெர்ரதைனி யன்கலிப் நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் காஃப் வந்திருக்கு. இது என்ன இஹ்ஃபாவுடைய சட்டம். நூனை பாதியாக மறைச்சி இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதுவீங்க. யன்கலிப் இந்த மாதிரி. பா சுக்குன் பெற்று வந்திருக்கா, கல்கலாவுடைய எழுத்து இடையில் வந்திருக்கிறதுனால, அதாவது வசனத்துடைய இடையில் வந்திருக்கிறதுனால சிறிதாக அசைச்சால் போதுமானது. கல்கலத்துள் சுகுரா இலைக்கல் பஸ். ஸோ என்னால் மூச்சு வந்து அந்த ஒரே வசனத்துக்கு கொடுக்க முடியலைங்கிறதுக்காக நான் அப்படி ஸ்டாப் பண்ணேன். உங்களால் முழு வசனமும் சேர்த்து நீங்கள் ஒரே மூச்சில் ஓதிங்கன்னா ஓதிக்கலாம். ஸ்டாப் பண்ணேன்னா சுக்கூன் போட்டு பஸ்ஸார் அப்படி ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படி ஸ்டாப் பண்ணுறோம்? சுக்கூன் போடும்போது ரா வந்து வல்லின சட்டமாக மெல்லின சட்டமாக அந்த மாதிரி போயிடும். ஸோ அதுக்கு முந்தைய இடத்துல ஃபத்ஹா இருக்கிறதுனால நான் வல்லினப்படுத்தி ஸ்டாப் பண்ணேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஓதுனீங்கன்னா கண்டினியூவாக ஓதிக்குங்க. ஹா என்ன வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு. கூடவே அலிஃப் மத்தா மத்துல் அஸ்லி 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இந்த இடத்துல தன்வீன் இருக்குது. தன்வீனை தொடர்ந்து லெட்டர் வாவ் இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஓஹுவ ஹசீர் ஹா ரொம்ப லைட்டாக உச்சரிக்கணும். இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கிற வசனங்களில் இருக்கிற அதே சட்டம் தான். என்ன யோசிச்சு பாருங்கள், நம்ம 3 நாள் வீடியோலையுமே பார்த்துருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், என்ன இருக்குது வசனத்துடைய முடிவில் ரா சுக்கூன் பெற்று வருது. ரா சுக்கூன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அலிஃப் மதா யா மதா ஓவ் மதா இதான் நம்ம 3 நாட்களாக பார்த்துட்டு வரோம். ஸோ நேற்றைய வசனத்துலேயும் முந்தா நாள் உள்ள வசனத்துலேயுமே வாவ் மதா இருந்துச்சு, நம்ம வல்லினப்படுத்தணும். ஆனால் இந்த சூறாவுடைய முதல் வசனத்தில் யா மதா இருந்துச்சு. ஸோ இதை மெல்லினமாக ஓதணும். கதீர் அப்படி ஓதணும். ஸோ இன்றைக்கி எப்படி ஓதணும்? ஹசீர் மெல்லினப்படுத்தி ஓதணும். அண்ட் மத்துல் ஆஸ்லி 2, 4 அல்லது 6 ஹரக்கத். 4 வசனங்களுமே மத்துல் ஆஸ்லி வரதுனால முதல்ல என்ன ஹரக்கத் கொடுக்குறீங்களோ, இப்போ ஃபஸ்ட் ஆயால் 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2ஏ ஓதுங்க. 4 கொடுத்தா 4ஏ ஓதுங்க. 6 கொடுத்தா 6ஏ ஓதுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரே மாதிரி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த 4வது வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. இதில் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணதுனால ப்ரீவியஸாக சேர்த்து ஓதுறோம். இப்போ இடையில நம்ம நிறுத்துகிறோம் மூச்சு விடுதல் காரணமாக, இல்லைன்னா என்ன காரணத்துக்கு நம்ம அதில் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப்பிங் சைன்ஸ் இல்லாமல், இங்கெல்லாம் வந்து ஸ்டாப்பிங் சைன்ஸ் இருக்குது, அதில் இருக்க சட்டத்தை ஓதுவோம். ஸ்டாப்பிங் சைன்ஸ்னால் என்ன? இந்த சுவாத் லாமியா போன வசனத்துக்கு கூட ஜீம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதான் ஸ்டாப்பிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாப்பிங் சைன்ஸ் இல்லாத இடத்துல நீங்கள் நிறுத்தும் பட்சத்தில் முந்தைய வேர்டு கூட சேர்த்து ஓதுங்க, அவ்வளோதான்.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.